அனைவருக்கும் வணக்கம். டாஸ்மாக் வழக்கில் நம்ம லாஸ்டா பார்த்த அப்டேட், இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் இந்த வழக்கையே விட்டு விலகுறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வழக்கு சம்பந்தமான அப்டேட் எதுவுமே கிடைக்காம இருந்தது. பட் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ யாரு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படின்னா நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், ராஜசேகர் அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள் இன்னைக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். தமிழ்நாடு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இடி ரைடு நடத்தினாங்கல்ல, டாஸ்மாகோட தலைமை அலுவலகம் உட்பட பல இடங்கள்ல ரைடு நடத்தினாங்கல்ல. ஸோ அந்த ரைடே செல்லாது, சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இடி தரப்புக்கு எதிர்மனு போட சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ எதிர்மனு போடுற அன்னைக்கு தான் அந்த நீதிபதிகள் அமர்வு விலகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு விசாரணை வந்தப்போ இடி தரப்புலேருந்து எதிர்மனு அப்படிங்கிறத தாக்கல் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இது சட்ட விரோதமானது அப்படின்னு அறிவிக்க சொல்லுது. நாங்க 60 மணி நேரம் விசாரணை அப்படிங்கிறத நடத்தியிருக்கோம். டாஸ்மாகோட தலைமை அலுவலகத்தில் இவ்வளவு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்கோம். அதாவது இதோட MD விசாகன் அவர்களுடைய மொபைல் போனை கையில் எடுத்திருக்கோம், லேப்டாப் எடுத்திருக்கோம். இதை தாண்டி சங்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவங்களுடைய மொபைல் போன் எல்லாத்தையுமே நாங்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இவ்வளவு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 60 மணி நேரம் விசாரணை நடத்தி எல்லாத்தையுமே நாங்கள் என்கொயரி பண்ணி வச்சிருக்க டைம்ல இதை எப்படி சட்ட விரோதமானதுன்னு அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்புலேருந்து நாங்க என்னென்ன எடுத்தோம், எங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கு எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த விஷயமே விசாரணைக்கு உகந்ததே கிடையாது. அது எப்படி இந்த ரைடை சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இடி தரப்புலேருந்து வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீதிபதிகளும் அதே கேள்வியை தான் தமிழக அரசிட்ட கேட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, எல்லாமே பண்ணிருக்கு, அதுவும் ஊழலுக்கு எதிராக நடந்திருக்கு. ஸோ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இடி தரப்புலேருந்து உறுதியாக சொல்றாங்க. நாங்கள் ஆதாரபூர்வமாக காமிக்கிறோம், எங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு, நாங்கள் நிறைய விஷயத்தை டேக் ஓவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி தமிழக அரசு இதை சட்ட விரோதமானது அப்படின்னு அறிவிக்க சொல்ல முடியும்? அப்பனா தமிழக அரசு இங்க எது நடந்தாலும், ஏதாவது ஊழல் நடந்தாலும் விசாரணையே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்குதா அப்படிங்கிற கேள்வியை நீதிபதிகள் தமிழக அரசை பார்த்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழக அரசு உடனடியாக ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீதிபதிகள்கிட்ட ஒரு பெண் அதிகாரி, அதான் அந்த சங்கீதா அப்படின்னு சொன்னால, ஸோ அவங்க உட்பட சில அதிகாரியை 60 மணி நேரம் தொடர்ச்சியா விசாரணை அப்படிங்கிறத நடத்தி அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவங்க பாவம், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சைட்லேருந்து நீதிபதிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிபதிகளே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறை இதை மாதிரி பண்ணதே கிடையாதா? பெண்களையோ பெண் அதிகாரிகளையோ கூப்பிட்டு பல நாட்கள் விசாரணை அப்படிங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணதே கிடையாதா? இல்ல விசாரணை அப்படிங்கிற பேர்ல 3 நாள் 4 நாள் வச்சு விசாரிச்சதே கிடையாதா? இதுக்கு முன்னாடி உங்க காவல்துறை இது பண்ணதே கிடையாதா அப்படிங்கிற கேள்வியை நீதிபதிகளே தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்டிருக்காங்க. சரியான ஒரு கேள்விதாங்க. ஏன்னா இவங்க பெண்களுக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னு தெரியும். தமிழ்நாடு காவல்துறை அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை நம்ம மறந்திருக்கவே மாட்டோம். இன்னும் அதுல குற்றவாளி யார் அந்த சார், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்காமலே இருக்கு. அந்த வழக்குல அவன் தப்பிச்சான் இவன் தப்பிச்சான் அதெல்லாம் அடுத்தது இருக்கட்டும். ஆனா அந்த விக்டிம் இருக்காங்கல்ல, அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இருக்காங்கல்ல, அந்த மாணவி யார், அவங்களுடைய பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் என்ன, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியக்கூடிய அந்த FIR காப்பியை வெளியிட்டது யாருங்க? நம்ம காவல்துறை தானே வெளியாக்குனாங்க. ஸோ அப்ப தெரியலையா பெண் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண் நம்மளால அசிங்கப்படுறாங்க, தமிழ்நாடு முழுக்க அவங்க பேர் பரவுதே அப்படிங்கிற விஷயம் அப்ப காவல்துறைக்கு தெரியலையா? இப்போ 60 மணி நேரம் இடி விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு அக்கறை அப்படியே துடிக்கிறாங்கல்ல. ஸோ அப்ப அந்த துடிப்பு இந்த காவல்துறைக்கு எங்க போச்சு? படிக்கக்கூடிய மாணவி இப்படி பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிறப்போ இந்த காவல்துறைக்கு அந்த அக்கறை எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதே மாதிரிதான் ECRல ஒரு 4 பெண்கள் நைட்ல கார்ல போயிருக்காங்க. அப்போ திமுக கொடி போட்ட ஒரு கார் அந்த பெண்களை மறைச்சு எல்லா சம்பவமும் நடந்தது, அது நமக்கு தெரியும். அதுலயுமே அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாமே நெட்ல லீக் ஆச்சு. ஸோ அப்போ அந்த பெண்களை பார்த்து இந்த காவல்துறைக்கு அக்கறை வரலையா? அவங்களும் நம்ம பெண்கள் தானே, அவங்களும் நம்ம அக்கா தங்கச்சி தானே அப்படிங்கிற அக்கறை அப்ப காவல்துறைக்கு வரலையா? இப்போ இந்த வழக்குல ஒரு 60 மணி நேரம் விசாரிச்சாங்க அப்படின்னா என்ன, ஒண்ணுமே கொடுக்காம, சாப்பிட கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, என்ன அடைச்சு போட்டா விசாரிச்சிருப்பாங்க? ஈடியோட விசாரணை அப்படிங்கிறது
எப்படி ப்ரொசீஜரோ அப்படிதான் இருந்திருக்கும். அவங்களும் ஒரு உயரதிகாரி அப்படின்னா அதுக்கான மரியாதையை கொடுத்து அதுக்கான இடத்த வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த விசாரணை அப்படிங்கிறத நடத்தியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு என்னமோ ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணி அங்க இதை மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு நீதிபதிகளே சரியான பதிலடி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. உங்க காவல்துறையில இதை மாதிரிலாம் நீங்க விசாரிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியவும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு அரசு சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா இடி தரப்புலேருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் நிறைய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொடுக்கப்பட்டது, என்னென்ன ஆதாரங்கள் சிக்கியிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வராது. பட் இடி தரப்புலேருந்து அவங்களுடைய எதிர்மனுவில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் மாட்டியிருக்கோம், எந்த அடிப்படையில் ரைடுக்கு வந்தோம், எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தமிழ்நாடு தரப்புலேருந்து பதில் மனு தாக்கல் பண்ணணும்ல, அவங்க கொடுத்துருக்க மனுக்கு இவங்க பதில் மனு தாக்கல் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக டைம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்காக நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த 2 நாள் டைம் கொடுக்கப்படுது. இந்த 2 நாளுக்குள்ள இந்த நீங்க வாதம் பண்றது, அவங்க வாதம் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இடியை வந்து தன்னிச்சையா செயல்பட விடணும். நீங்க இதை மாதிரி மாத்தி மாத்தி வழக்கு போட்டுக்கிட்டு இடி அது வரைக்கும் இந்த வழக்குல வந்து அடுத்து எதுவும் செய்ய முடியாம இருக்கிறது, அதுக்குள்ள ஆதாரங்கள் அழிக்கப்படுறது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. நீங்க என்ன ஃபைட் பண்றது, என்ன வாதம் வைக்கிறதா இருந்தாலும், என்ன எதிர்மனு ஈடிக்கு எதிராக தாக்கல் பண்றதா இருந்தாலும் ஏப்ரல் 8, 9 இந்த 2 தேதிக்குள்ள முடிச்சுக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், ராஜசேகர் அந்த அமர்வு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இவங்க அந்த ரைடே சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த ரைடே முழுசா அப்படியே எரேஸ் பண்ண மாதிரி ஆயிடும், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் நீதிபதிகள் சரியான கேள்வியை கேட்டு எப்படி நீங்க ஒரு ஊழலுக்கு எதிராக ரைடே நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற கேள்வியை நீதிபதிகளே கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்து ஏப்ரல் 8, 9ஆம் தேதி இந்த வழக்கு என்னென்ன விசாரணை, இவங்க தரப்புலேருந்து வேற ஏதாவது பாயிண்ட் எடுத்து வச்சு இந்த வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா, கொஞ்ச நாள் ஈடியை தடுத்து நிறுத்தலாமா அப்படிங்கிற யோசனையில தான் இப்போ இந்நேரம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதாடக்கூடிய வழக்கறிஞரும் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ என்ன நடந்தாலும் 8ஆம் தேதி 9ஆம் தேதி முழுசா இந்த வழக்கு சம்பந்தமான அந்த இது அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இடி வந்து ப்ரொசீஜரா அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ யாருக்கு சம்மன் அனுப்பணுமோ, இந்த வழக்கில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத எடுத்திருப்பாங்கல்ல, சோ அதுல யாருக்கு சம்மன் அனுப்பணுமோ அனுப்பிச்சு அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாதானே ஒவ்வொரு விஷயங்களா தெரிய வரும். அது அமைச்சரா இருந்தாலும் சரி, அதிகாரியா இருந்தாலும் சரி, சம்மன் அனுப்புறதே ஏன் இடி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது வரைக்கும் நீங்க வந்து அந்த நடவடிக்கையும் இதுல மேற்கொண்டு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அதனாலதான் இது வரைக்கும் இடி வந்து யாருக்கும் சம்மன் அனுப்பாம விசாரணை அப்படிங்கறத தொடங்காம இருக்காங்க. ஸோ 8, 9 தேதிக்கு அப்புறம் இடி தரப்புலேருந்து சம்மன் அனுப்பப்படுறத வந்து நம்ம பார்க்கலாம். அது அமைச்சருக்காகவும் இருக்கலாம், இல்லை அதிகாரிகளுக்கு வேணாலும் அந்த சம்மன் அனுப்பப்படலாம். ஸோ சம்மன் அனுப்பிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யாரை எப்போ கைது பண்ணுவாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாரத்தோட ரெடியா இருக்காங்க. பட் அந்த சம்மன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி, அந்த ஃபார்மாலிட்டி படி கூப்பிட்டு விசாரிச்சு கைது அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஸோ செந்தில் பாலாஜிக்கு நடந்ததில்ல, ஸோ அதே மாதிரி தான். ஆனால் என்ன, இதுலேயும் செந்தில் பாலாஜியோட பேர் தான் முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன நடக்குது இந்த வழக்கு சம்பந்தமா அப்படிங்கிறத 8ஆம் தேதி 9ஆம் தேதி நம்ம திரும்ப ஒரு வீடியோவில் அப்டேட்டாக பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.